சென்றனர். ரேபிட் டெஸ்ட் கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று ஐசிஎம்ஆர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அதனை தயாரித்த OneFour நிறுவனம் News18 குழுமத்திற்கு பிரத்யேகமாக தகவல் தெரிவித்திருக்கிறது. ரேபிட் கிட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று ஐசிஎம்ஆர் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த சூழலில் News18 குழுமத்திற்கு பிரத்யேகமாக விளக்கமளித்துள்ள OneFour நிறுவனம், சீனாவை சேர்ந்த அந்த OneFour நிறுவனம், ஐசிஎம்ஆரினுடைய இந்த அறிவிப்பு என்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. ரேபிட் கிட் பரிசோதனை என்பது PCR பரிசோதனைக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம்தான் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஐசிஎம்ஆர் அந்த ரேபிட் கிட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைகிறார். சுசித்ரா, OneFour நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ரேபிட் டெஸ்டுகளை பயன்படுத்த வேண்டாம் என்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தினுடைய முடிவானது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக ரேபிட் கிட்களுடைய அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் ஒன்றான OneFour நிறுவனமானது தற்பொழுது நமக்கு பிரத்யேகமாக ஒரு தகவலை அளித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்களுடைய அந்த கருவிகளானது தரம் மிக சிறப்பாக இருந்ததாகவும் சூழலுக்கு ஏற்ப அதனுடைய முடிவுகளில் மாற்றம் இருக்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக எந்த நேரத்தில் அந்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டது, எவ்வளவு கால வெப்பநிலையில் அந்த பரிசோதனையான அந்த கருவிகளானது வைக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பான பல்வேறு மாறுபாடுகள் இருந்தால் அதில் நிச்சயமாக முடிவுகளில் மாறுபாடு இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அந்த நிறுவனமானது தற்பொழுது விளக்கமாக கொடுத்திருக்கிறது. இது தொடர்பான அனைத்து விசாரணையும் தற்போது உடனடியாக மேற்கொள்ளப்படும் எனவும், ஆனால் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தினுடைய முடிவானது தற்பொழுது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் அந்த நிறுவனமானது கூறியிருக்கிறது. மிக முக்கியமாக OneFour நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரேபிட் டெஸ்டிங் கருவிகளை இந்தியா இறக்குமதி செய்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாநிலங்கள் அதனுடைய முடிவுகளில் துல்லியம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததை அடுத்து அந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது நேற்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. மேலும் அந்த 3 லட்சம் கருவிகளையும் திருப்பி அனுப்புவதற்கான முயற்சிகள் தற்பொழுது இந்திய அரசானது மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தான் OneFour நிறுவனமானது தற்பொழுது விளக்கத்தை News18க்கு அளித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த பரிசோதனைகள் அவர்கள் இந்தியாவிற்கு அனுப்பும் பொழுது தரமானது மிக துல்லியமாக இருந்ததாகவும், ஒருவேளை அது சரிபார்க்கும், அதாவது பரிசோதனை நடத்தப்பட்ட காலம் மற்றும் அந்த கருவிகளானது சேமித்து வைக்கப்பட்டிருந்த அந்த வெப்பநிலையினுடைய மாறுதல்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக பரிசோதனை முடிவுகளில் மாறுபாடு இருந்திருக்கும். இதன் ஏற்கனவே தங்கள் இந்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது OneFour நிறுவனமானது விளக்கமாக வழங்கியிருக்கிறது. விஷ்ணு, இது தவிர இந்தியாவில் உள்ள சீன தூதரகமும் தற்பொழுது அவர்களுடைய விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நிச்சயமாக சீன அரசானது விசாரணை நடத்தும் எனவும், முதற்கட்டமாக தரம் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொழுது அனைத்து சோதனை கிட்டுகளுமே மிக சிறப்பான நிலையில் இருந்தது என்ற ஒரு தகவலையும் இந்தியாவில் உள்ள சீன தூதரகம் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து முதல் கேள்வி